ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எவ்வளோ பால் கறக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பால் ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க. மேய்ச்சல் இருந்தால் தானுங்களா பால் கறக்கும், பச்சையும் இல்லைல்ல, தீவனம் போட்டு தானே பால் கறக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பால் ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4 மாடு தான் கறக்குது. அதனோட கறவைத்திறன் எவ்வளவு, என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கன்றுக்குட்டி 2ம் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு 10 நாளைக்கு முன்ன பின்ன போட்ட கன்றுக்குட்டியாட்டு இருக்குது. நம்ம வீட்டில் போட்டுக்கிட்ட கன்றுக்குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வாங்கிட்டு வந்த கன்றுக்குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட வளரவே மாட்டேங்குது. ஆனால் நல்லா தீனி திங்கிறாங்க. இந்த கன்றுக்குட்டி நம்ம வீட்டில் போட்ட கன்றுக்குட்டி. பால் நல்லா குடிக்கிறாங்க. நல்லா கீரிப்பூச்சி மாத்திரை ஒருக்க கொடுத்தோம், இன்னொருக்க கொடுக்கணும். இவங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்காங்க. அந்த கன்றுக்குட்டியை பார்த்திங்கன்னா ரொம்ப நையின்னு புல்லரியாட்டம் எந்திரிக்கவே மாட்டுறாங்கங்க. இவங்க பார்த்திங்கன்னா நம்ம கெடேரி கன்று. இவங்க 3 பேர்த்தையும் நம்ம தனியாக கட்டிக்கிடுவோம். அடுத்து இங்கிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த மாடு. இவங்க சொல்லணுன்னா ஒரு 5, 3 அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் கறக்கிறதில்ல. என்ன ஒரு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, மேய்ச்சல் இல்லை. மேய்ச்சல் குறைவாக இருக்கனால அவ்வளோதான் கறப்பாங்களாட்டிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட கூட கறந்துருக்கலாம். 6, 5 அந்த மாதிரி கூட கறந்துருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட 5, 3 அவ்வளோதாங்க. அதுக்கு மேலெலாம் கறக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் தீனி சேர்த்து போட்டால் அது ஒரு மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்தி தான் கறக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ காலையில் நேரம் எடுத்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இனிமேல் தான் பால் கறந்துட்டு சாணியெல்லாம் அள்ளணும். மாட்டாங்கன்னு கொண்டு போய் பிடிச்சி கட்டிட்டு தான் சாணி அள்ளணும். அடுத்து குள்ளரி இவங்க தான் கிடேரி கன்று போட்டவங்க. கருப்பு மாடு சுத்தமாக கறவையெல்லாம் இல்லைங்க. அவங்க இப்போதைக்கு கன்று போடுறதுக்கு ஒரு 2 மாதம் கிட்ட ஆகும். இவங்க கன்று போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் ஓரளவான ஒரு பால் வருமானம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டுருக்கு நம்மளுடைய வருமானம். இவங்க பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்குலாம் கன்றுக்குட்டி போடுறதுல கறக்கவே இல்லைங்க. இன்னும் ஒரு 3 கறப்பாங்க. அதுவும் மேய்ச்சி சரியாக போடல அப்படின்னா அதவும் குறைச்சிடுவாங்க. ஒரு நேரம் கன்றுக்குட்டி குடிச்சு போடும். ஷுவராக எவ்வளோதான் கறப்பாங்க அப்படின்னலாம் இவங்கள்ட்ட சொல்ல முடியாது. 3 கேரண்டி அவ்வளோதாங்க. சன ஊசி போட்டு சன ஊசியும் நிற்கல. அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா, செவல மாடெல்லாம் ரொம்ப இல்லைங்க. ஆனால் அது பாயிண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எல்லா பால் கூடயும் கலந்து ஊற்றும்போது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்துடுது. அதனால் இவங்களும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. 1.5 அந்த மாதிரி தான் கறக்குறாங்க. தண்ணி தீனி அவ்வளோதான். அவங்க எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் குடிச்சிக்கிடுவாங்க. தீனி இல்லைனாலும் பரவாயில்ல, தண்ணியாக குடித்தா கூட குடிச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த மாடு. நேற்றே சொல்லியிருப்பேன் இந்த மாட்டை பற்றி. அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டு நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் கறவைக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட குயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவங்க ஒருத்தவங்க தான். இவங்க மாட்டை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எடை போட்டுறாதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுலே நல்ல கறவையில் இருக்கிறவங்க இவங்க ஒருத்தவங்க மட்டும்தாங்க. ஊசி போட்டு 1.5 மாதம் ஆகுது. ஆனால் கன்றுக்குட்டி போட்டு 4 மாதம் ஆயிடுச்சுங்க. எப்படி என்னன்னு நமக்கு தெரியல. சென்னை நின்றுச்சுனாலும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இவங்க என்ன கறவை கறக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 நாள் அந்த மாதிரி கறப்பாங்கங்க. அவ்வளோதாங்க. அது 10 பிடியை தாண்டியெல்லாம் நம்மக்கிட்ட எந்த மாடு கறந்தது இல்லைங்க. கறந்துருக்கும். கன்று போட்ட புதுசில் கறந்துருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இந்த வறட்சி காலத்துலலாம் பால் ரொம்ப எதிர்பார்க்கவே முடிய மாட்டேங்குதுங்க. என்ன செய்கிறது, நம்ம வருமானம் அப்படின்றதுக்காக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் பால் கறவங்க என்ன விலைக்கு கறக்குறாங்கன்னா, ரூ. 25, ரூ. 26 அவ்வளோதாங்க. அதுக்கு மேலெலாம் பால் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. என்னன்னு தெரியலங்க. இதே தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இதே ஒரு கேள்வி தான். பால் விலை உயருமா உயராதா அப்படின்னு எனக்கே ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கி ஒரு 15 லிட்ரு இருந்துச்சுங்க. ஒரு லிட்ரு நமக்கு ரூ. 28க்கு இன்றைக்கி போச்சு. அப்போ எவ்வளோ வரும்னு நீங்களே பார்த்துக்கோங்கங்க.